ஹாய் வாங்க நம்ம இந்த வீடியோவில் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை சின்ன துண்டு, லவங்கம் ஒரு 2, அந்த ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் சோம்பை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது பொரிஞ்சதும் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதும் தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க. இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த தக்காளி பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. க்ளோஸ் பண்ணி பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரட்டும். இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. நான் இதில் 4 முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இது சப்பாத்தி கூடயும் தோசை கூடயும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட முட்டை இல்லைன்னா நீங்கள் முட்டை போடாமல் கூட இறக்கிடலாம். அது தொக்கு மாதிரி அதுவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.